ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், நம்ம ஊர்களில், நம்ம தெருக்களில் நிறைய இடங்களில் குளங்கள், குட்டைகள் இருக்கும். இன்றைக்கும் இருக்குது, அந்த குளங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது காஞ்சி கிடந்துச்சுன்னா, வறட்சி அடைந்து தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த குளத்திற்கு மதிப்பு இல்லை. அதில் புல்லுகள் முளைச்சி, காடுகள் முளைச்சி அது அடர்த்தியாக கிடக்கும். அதில் ஒன்றும் மதிப்பு இல்லை. அந்த குளம் நீரினால் நிரம்பி இருந்தால் மட்டுமே அந்த குளத்திற்கும் அந்த ஏரிக்கு மதிப்பு, அந்த ஓடைக்கு மதிப்பு. அதே போல் மனிதனாகிய நம்மளும் ஒரு குளம் போல் சுத்தமான நீரினால் நிரப்பப்பட்டவர்களாக, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்த அநேகருக்கு பயனுள்ளதாக இருப்போம். அந்த குளம் காய்ந்திருந்தால் ஒரு மாடுகள் இறங்கி அதில் தண்ணி குடிக்காது, ஒரு ஆடுகள் இறங்கி அதில் தண்ணி குடிக்காது, பறவைகள் இருந்து அதில் தண்ணி குடிக்காது. அதில் யாரும் குளிக்க வரமாட்டாங்க. என்னங்க, குளிக்க வரமாட்டாங்க. அப்போ தண்ணி நிரம்பி இருந்தால் தான் ஆடு தண்ணி குடிக்கும், மாடு தண்ணி குடிக்கும், மனிதர்கள் இறங்கி குளிப்பாங்க, துவைப்பாங்க, அது தங்களை சுத்திகரித்து கொள்ளுவாங்க. இவ்வளோ காரியங்கள் இருக்க பாருங்கள். அதனால் நாமும் ஒரு தண்ணீரால் நிரப்பப்பட்ட, நல்ல நீரினால் நிரப்பப்பட்ட நல்ல குளமாக, நல்ல ஏரியாக, நல்ல ஓடையாக, நல்ல அருவியாக நம்ம ஒவ்வொரு மனிதனும் இருந்தால் நம்மிடத்தில் அநேகர் பயன்பெற வருவார்கள், பயன் அடைவார்கள். நாம் பயனுள்ளவர்களாய் நாமும் இருப்போம். ஆமேன். அல்லேலூயா.